صلى الله عليه وسلم الشهداء خمسة: المطعون والمبطون والغريب وصاحب الهدم والشهيد في سبيل الله. صدق النبي صلى الله عليه وسلم. اللهم إنا نسألك العفو والعافية في الدنيا والآخرة. اللهم آمين. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர், தோழர்கள், மனைவிமார், மறுமை நாள் வரை அவர்களது வழிமுறைகளை பின்பற்றி வாழ்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவின் இல்லமாம் பள்ளிவாயில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை மறவாமல் அவன் ஏகியவற்றை ஏற்று விலக்கியவற்றை தவிர்த்து தக்வாவோடு இயன்றவரை வாழுமாறு முதலில் குறைபாடுகள் நிறைந்த என்னையும் தொடர்ந்து சகோதரர்களால் உங்களையும் கேட்டுக்கொள்கின்றேன், நல்லுபதேசம் செய்கின்றேன், வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலாவின் உதவியால் நாம் எல்லாம் இன்று இந்த பள்ளிவாயிலே மிகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் இந்த அமைதியையும் நிம்மதியையும் என்றென்றும் வழங்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு சரியாக 2 வாரங்களுக்கு முன்பு இதே நேரம் எமது நாடு எந்த நிலையில் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். கடும் காற்றினாலும் சோனாமழையினாலும் மண் சரிவுகளினாலும் நாடு அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருந்தது எங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கும். இன்று காலை 9 மணிக்கு உரிய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ தகவலின்படி 639 பேர் மரணித்திருக்கிறார்கள். 210 பேர் இன்னும் எங்கென்று தெரியாமல் காணாமல் போயிருக்கிறார்கள். அதே நேரம் 10,000 வீடுகள், கடைகள், சொத்துக்கள் சேதமடைந்து அடைந்திருக்கின்றன. பல பில்லியன் ரூபாய்கள் நஷ்டமடைந்து காணப்படுகின்றன. இப்பொழுதும் கூட சுமார் 1,70,000க்கும் அதிகமானவர்கள் வீடுவாசல்களை இழந்து சொந்த வீட்டுக்கு செல்ல முடியாமல் அனர்த்த முகாம்களிலே இப்பொழுதும் கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். உயர்நீத்தவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹீதுகளாக அங்கீகரிப்பானார். தாயுற்றவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூடிய நிலையில் சுகத்தை கொடுப்பானார். பாதிக்கப்பட்டவர்களின் மனோநிலையை அமைதியடைய செய்வானார். அதே போன்று அவர்கள் இழந்தவற்றை விட சிறந்ததை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்குவானார்.
யாரெல்லாம் அவர்களுக்கு உதவி ஒத்தாசைகள் வழங்கினார்களோ அவர்களது சதகாக்களை உழைப்புகளை தியாகங்களை சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிப்பானார். கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்கள் என்ற வகையில் இத்தகைய அனர்த்தங்கள் வருகின்ற போது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களது பார்வை எப்படி இருக்க வேண்டும், எங்களது மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்ற பல விடயங்களை உள்ளடக்கி அனர்த்தங்கள் உணர்த்தும் பாடங்களும் படிப்பினைகளும் என்ற பொருள்பட இன்றைய பொதுவாவில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை இந்த அனர்த்தங்கள் வருவது இது இயல்பான ஒன்றாக காணப்படும். இது அல்லாஹ் தஆலாவின் ஏற்பாடு. இதற்கு முன்பும் நிறைய அனர்த்தங்கள் வந்து போயிருக்கின்றன, இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு பிறகும் நிச்சயமாக நடக்கத்தான் கூடும். அது பல வடிவங்களிலே ஏற்பட முடியும். அது பூகம்பங்களாக, எரிமலைகளாக இருக்கலாம், நிலநடுக்கங்களாக இருக்கலாம், வெள்ளப்பெருக்குகளாக இருக்கலாம், சுனாமி எனப்படும் ஆழிப்பேரலைகளாக இருக்கலாம், சூறாவளிகளாக இருக்கலாம், சிலபோது காட்டுத்தீகளாக இருக்கலாம், இடி மின்னல்கள் மூலம் ஆபத்துக்கள் வரலாம். ஏன் வரலாற்றை நாங்கள் படித்து பார்த்தால் கல்மழை பொழிந்த வரலாறு காணப்படுகிறது. பனிக்கட்டிகள் மழையாக பொழிந்து ஆபத்துக்களை ஏற்படுத்திய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இது தவிர கொரோனா போன்ற கொடிய நோய்கள் வந்து சமூகத்தை வாட்டி வதைத்தது எங்களுக்கு தெரியும். அதே போல மனிதர்களின் செயல்பாடுகளால் ஏற்படுகின்ற யுத்தங்கள், கலவரங்கள் மூலம் மனிதர்களுக்கு பல பாதிப்புகள் வரலாம். இவ்வாறு ஏதோ ஒரு வடிவத்தில் காலத்துக்கு காலம் பல்வேறு பிரச்சனைகளை மனிதர் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஒரு முஸ்லிம் என்ற வகையிலே இத்தகைய சோதனைகள் வருவது இது தண்டனையா அல்லது சோதனையா அல்லது ரஹ்மத்தா என்று காலாகாலமாக பல கேள்விகள் எழுவது இயல்பான ஒன்றாக காணப்படும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் இதனை பற்றி தெளிவுபடுத்துகின்ற போது இது ஒவ்வொரு மனிதனது தராதரத்துக்கு ஏற்ப, அவர்களது நிலைக்கு ஏற்ப வித்தியாசமாக பார்க்கப்பட வேண்டியது. சிலரை பொறுத்தவரை இத்தகைய சோதனைகள், அனர்த்தங்கள் வருவது அவர்களுக்கு அது ரஹ்மத்தாக காணப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஏற்கனவே ஓதி காட்டிய இந்த குர்ஆனில், வலனபுவன்னகும், நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம், பிஷைஇன் மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு, வல்ஜூ, பசியை கொண்டு, வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ், சொத்து செல்வங்களில், உயிர்களில் நாங்கள் குறைபாட்டை ஏற்படுத்தி, அதாவது அவற்றை நீக்கி அவற்றை பறித்து, வஸ்ஸமரா, உங்களது விளைச்சல்களை குறைபாட்டை ஏற்படுத்தி, இவ்வாறு பல கோணங்களில் நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதித்தே தீர்வோம். இந்த சோதனைகளின் போது யாரெல்லாம் பொறுமை காக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். இதனை உணர்த்தக்கூடிய வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு இறை விசுவாசியது நிலை மிகவும் ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுக்கு நடக்கக்கூடிய எல்லாமே அவனுக்கு நலவாகத்தான் முடியும். வலைஸ ذلك لأحد إلا للمؤمن, அது முஃமினுக்கு தவிர வேறு யாருக்கும் அந்த நிலை கிடையாது. இன் அஸாபத் சர்ரா அஷகர் ஃபகான கைரன் லஹு, அவனுக்கு ஒரு நலவு நடந்தால்
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வான், அது அவனுக்கு நன்மையாக முடியும். فإن أصابته ضراء صبر فكان خيرا له إن الله مع الصابرين. அவனுக்கு ஒரு தீங்கு நடந்தால் பொறுமையை கைப்பிடிப்பான், அதுவும் அவனுக்கு நலவாகத்தான் முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே சோதனைகள் வருகின்ற போது இவை அல்லாஹ்வின் ஏற்பாடு என்ற அடிப்படையிலே நாங்கள் அதனையிட்டு நாங்கள் அதிருப்தி அடையாமல், இது அல்லாஹ்வின் சோதனை, ஏதோ ஒரு கைதுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் என்று நாங்கள் பார்ப்பது ஒரு முஃமினின் சிறப்பான பார்வையாக இருக்கும். அதில் அவனுக்கு நன்மை இருக்கிறது. சில போது அதனை விட சிறப்பாக இன்னும் சிலர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சோதனை மூலம் அவரது உயிரை பறிப்பான், அவருக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்து கிடைக்கிறது. துனியாவின் எல்லா பிரச்சனைகளும் நீங்கி தற்காலிகமான இந்த வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான உயர்தரமான அந்த சொர்க்கத்தை நோக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கு தகுதியானவனாக அவனை மாற்றி அவனுக்கு ஷஹாதத்தை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்கிறான். எனவே சிலருக்கு ஷஹாதாவை கொடுப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய சோதனைகளை ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏற்கனவே நாங்கள் அதாவது குறிப்பிட்டு காட்டிய அந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஷ்ஹதாஉ ஹம்ஸ, 5 பேர் ஷஹீதுகள், அல் மத்ஊன், அதாவது கொலரா போன்ற கடுமையான தொற்று நோய்களால் இறப்பவர்கள் ஷஹீதுகள், வல் மவ்தூன், வயிற்றிலே ஏற்படக்கூடிய பல்விதமான நோய்கள் மூலம் இறப்பவர் ஷஹீத், வல் கரீக், நீரிலே மூழ்கி இறப்பவர்கள் ஷஹீத், வஸாஹிபுல் ஹதம், இடிபாடுகளுக்குள் சிக்கி மரணிப்பவர்கள் ஷஹீத், வஷஹீத் ஃபீ ஸபீலில்லாஹ், அதே போன்று அல்லாஹ் தஆலாவின் பாதையில் போராடி மரணிப்பவர்கள் ஷஹீத் என்று ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஷஹீதுகள் இவர்கள் மட்டுமல்ல, நாங்கள் ஹதீஸ்களின் விளக்கங்களை படித்து பார்க்கின்ற பொழுது 20 வகையான நிலைகளை குறிப்பிட்டு அவர்கள் எல்லோரும் ஷஹீதுகள் என்பதனை அதாவது முஹத்திஸீன்கள் விளக்கி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே இந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரியவர்களே, சிலருக்கு ஷஹாதாவின் அந்தஸ்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய அனர்த்தங்களை ஏற்படுத்துகின்றார். இன்னும் சிலருக்கு தண்டனையாகவும் அமையும். வரலாற்றிலே நாங்கள் பல நபிமார்கள் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம், பாவங்கள் பகிரங்கமாக நடைபெறுகின்ற போது, பாவங்கள் பெரும் பாவங்கள் பகிரங்கமாக நடைபெறுகின்ற போது அல்லாஹ் தஆலாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் மிதமின்றி செல்கின்ற போது அந்த சமூகத்தை அழிப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய அனர்த்தங்களை ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒவ்வொரு விடயங்களும் மிகவும் விரிவாக பேசப்படக்கூடிய அலசப்படக்கூடிய விவரங்களாக காணப்படுகின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிமை பொறுத்தவரை இத்தகைய அனர்த்தங்கள் வருகின்ற போது இது வெறுமனே இயற்கையின் சீற்றம் என்று மட்டும் கூறிவிட்டு நாங்கள் சென்று விடாமல், நாங்கள் அல்லாஹ்வை நம்பியவர்கள், இது அல்லாஹ்வின் ஏற்பாடு, அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடைபெறப் போவதில்லை என்பதை நாங்கள் நம்பியவர்கள். எங்களது ஈமானில் முக்கியமான ஒரு பகுதி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நடைபெறக்கூடிய நன்மை தீமை அனைத்துமே அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து வருகிறது, இது அல்லாஹ்வின் ஏற்பாடு என்று நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே உலகத்திலே எது நடந்தாலும் அல்லாஹ்வின் திட்டமில்லாமல் எதுவுமே நடைபெறப் போவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே இது பற்றி குறிப்பிடுகின்றான். இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், நாங்கள் எல்லா விடயங்களையும் மிகவும் திட்டமிட்டு நிர்ணயித்து அமைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். குல்ல ஷைஇன் இன்தஹு பிமிக்தார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் எல்லா அம்சங்களும்
அளந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. வஹலககுல்ல ஷைஇன் ஃபகத்தரஹு தக்தீரா. அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்து ஒவ்வொன்றும் இது இப்படித்தான், இந்த அளவில்தான், இந்த காலத்தில்தான், இந்த நேரத்தில்தான் நடைபெற வேண்டும் என்ற விடயங்களை நிர்ணயித்து தீர்மானித்து முடித்து விட்டான். அதே போன்று மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. உலகத்தில் கோடிக்கணக்கான மரங்கள் காணப்படும். ஏதாவது ஒரு மரத்தில் ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அதனையும் அல்லாஹ் தஆலா அறிந்தே வைத்திருக்கிறான். அதுவும் அல்லாஹ் தஆலாவின் ஏற்பாடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆமிலே குறிப்பிடுகிறார். வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்த். பூமியின் இருள்களுக்கு மத்தியிலே ஒரு விதை மறைந்திருந்தாலும் கூட அதையும் அல்லாஹ் தஆலா அதன் விளக்கத்தையும் அல்லாஹ் தஆலா வலா ரத்மின் வலா யாபிஸ். ஈரமான அல்லது ஒரு காய்ந்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திட்டம், அல்லாஹ் தஆலாவின் இல்ம், அல்லாஹ் தஆலாவின் பார்வையிலிருந்து விடுபட முடியாது. எனவே இந்த எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லா கிதாபின் முபீன் லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி தீர்மானித்து அப்படியெல்லாம் இருக்கின்ற போது, இவ்வளவு பெரிய அனர்த்தங்கள் வருகின்ற போது, நிலநடுக்கங்கள் வருகின்ற போது, மண் சரிவுகள் வருகின்ற போது அல்லாஹ்வின் அறிவு இல்லாமல், அல்லாஹ் தஆலாவின் திட்டம் இல்லாமல் இவை எதுவும் நடைபெறுவதில்லை. அல்லாஹ் தஆலாவின் ஏற்பாட்டின் அடிப்படையிலேயே இவை நடைபெறுகின்றன என்பதனை நிச்சயமாக ஒரு முஸ்லிம் மனதிலே கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த உலகம் நிரந்தரமானது. இது ஒரு குறுகிய காலம், மறுமைக்கான ஒரு கடவை மட்டும்தான். எனவே இது சோதனை நிறைந்தது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் பெருமதியற்றது, அல்லாஹ் தஆலாவிடம் பெருமதியானது, நிரந்தரமானது மறுமைதான். எனவே இந்த உலகத்திலே எந்த அழிவு, எந்த பிரச்சனை, எந்த சிக்கல் வந்தாலும் அது தற்காலிகமானது. அதனை நாங்கள் மறுமைக்காக நாங்கள் எங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே அந்த அவகாசங்களை, அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் தான் பயன்படுத்திக் கொள்வதற்கு தெரிந்திருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரது பாவங்களை மன்னித்து அந்தஸ்துகளை உயர்த்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு சோதனைகளை தரலாம். அது சிறிய சோதனையாக இருக்கலாம், பெரிய சோதனையாக இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதா வலா கம் ஹத்தா ஷௌகா யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா. புகாரி, முஸ்லிம் இரண்டிலுமே பதிவாகிய ஹதீஸ். அதாவது ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகின்ற எந்த விதமான நொம்பலம், கவலை, துன்பம், எந்த ஒரு சிறிய பெரிய கஷ்டமாக இருந்தாலும், ஏன் அவனது உடம்பிலே ஒரு முள் தைத்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பகரமாக அவர்களது பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை. நாங்கள் காலையிலே செல்கிறோம், நடந்து போகின்ற பொழுது ஒரு கல்லிலே கால் தடுக்கிறது. அதுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் ஏற்பாடு. ஆனால் மனிதனுக்கு கஷ்டமாக வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு கூட எங்களது பாவங்களை மன்னிக்கிறார். இன்னொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் இரவு நேரத்திலே கதைத்துக் கொண்டிருக்கின்ற போது காற்றுக்கு விளக்கு அணிந்தாலும் கூட அணிந்து இவற்றுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய நன்மைகளை வழங்குகின்றார். மனிதன் செய்கின்ற நன்மைகள் அவனை சொர்க்கத்துக்கு செல்வதற்கு அவனுக்கு போதாது என்று கருதுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது ஏற்பாட்டின் பேரிலே இவ்வாறு சில சோதனைகளை
சில சிக்கல்களை எங்களுக்கு தந்து அதன் மூலம் எங்களது பாவங்களை மன்னித்து அந்தஸ்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்துவதை நாங்கள் இந்த நிஅமத்தை அன்றாடம் அழகான முறையிலே சூரியன் உதிக்கிறது, மறைகிறது, தேவைக்கு பருவத்திற்கு ஏற்ப மழை பொழிக்கிறது, காற்று வீசுகிறது, எல்லா நியமத்துக்களும் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது சில போது மனிதன் இந்த நியமத்தை தந்தவன் யார், இதற்கு சொந்தக்காரன் யார், அந்த ரப்புல் ஆலமீனை நாங்கள் மறந்து அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த நியமத்தையே வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை மறந்து நாங்கள் வாழ தடைப்படுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடையிடையே ஞாபகப்படுத்துகின்றான். நான் இருக்கிறேன், இது நான் தான் உனக்கு தந்திருக்கிறேன், இது எனது நிஅமத். அதே நிஅமத் உனக்கு நிஜமத்தாக மாறும். நீ நன்றியுடையவனாக இல்லை என்றிருந்தால் நீ பலமீனமானவன், நான் தான் பலமானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் இஸ்ஸத், நான் பலமானவன், நான் ரப்புல் ஆலமீன் என்பதனை மனிதனுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு இத்தகைய நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தருகிறார் என்ற இடத்துக்கு எங்களை கொண்டு வருவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய நிலைகளை தருகிறார். அல்லாஹ் தஆலா தருகின்ற இந்த சோதனைகளை யார் பொருந்திக் கொள்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்கின்றான். யார் இவற்றை வெறுக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஒதுக்குகின்றான் என்பதனையும் நாங்கள் இந்த அனர்த்தங்கள் மூலம் புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது. இமாம் இப்னு அப்துல் ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இவ்வாறு சோதனைகள் பல வடிவங்களிலே வருகின்ற போது தன்னை ஒரு அடியான் என்பதனை மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கு என்ற இடத்திற்கு அவனை கொண்டு வருவதற்காக சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு செய்கின்றான் என்று அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று மனிதனை, அதாவது அல்லாஹ் தஆலாவுக்கு பயந்து வாழ வேண்டும் என்பதற்கு அந்த அச்சத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு செய்வதாக நாங்கள் பார்க்கின்றோம். வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, எங்களது அத்தாட்சிகளை இவ்வாறு நடக்கக்கூடிய இந்த அனர்த்தங்கள், இயற்கையின் அனர்த்தங்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் நடைபெறக்கூடிய அனர்த்தங்கள் அல்லாஹ் தஆலாவின் அத்தாட்சிகளாக காணப்படுகின்றன. இவற்றை அல்லாஹ் தஆலா எங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக தருவதாக சூரத்துல் இஸ்ரா எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று மனிதன் அல்லாஹ் தஆலாவை நினைத்து அவனிடம் தௌபா கேட்டு அவனிடம் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இவற்றை தருவதாக நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் கூறுகின்றான். எதற்காக என்றால் லஅல்லஹும் யஅதபிரூன், அவர்கள் படிப்பினை பெற வேண்டும், அல்லது அவர்கள் நல்லுணர்வு பெற வேண்டும், அல்லது அல்லாஹ் தஆலாவிடம் அவர்கள் மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இவ்வாறு செய்கின்றான் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களது காலத்திலே கூஃபாவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், ஐயுஹன் நாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் யஸ்தஅதிபுக்கும் ஃபஅதிபு, அதாவது மக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் அவர்களிடம் அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்று கேட்கிறான். எனவே அவரிடம் பாவ மன்னிப்பு கோரி அவனிடம் நெருங்குங்கள். அதாவது அந்த ஜில்சால், அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதன் நோக்கம் அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான், என்னிடம் வா, என்னை ஞாபகப்படுத்தி என்று அவன் அழைக்கின்ற அழைப்பு தான் என்ற அம்சத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய அம்சங்களை எங்களுக்கு தருவதெல்லாம் நாங்கள் அதனை, அதாவது காட்சி பார்ப்பதற்கு, மகிழ்ச்சி அடைவதற்கு, அந்த காட்சிகளை நாங்கள் பகிர்ந்து மகிழ்ச்சி அடைவதற்கு அல்ல, மாற்றமாக இத்தகைய நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போது நாங்கள் பயப்பட வேண்டும், அல்லாஹ்விடம் நாங்கள் நெருங்க வேண்டும், எங்களது பாவங்களை, எங்களது குற்றங்களை, பிழைகளை நாங்கள் உணர்ந்து அல்லாஹ்விடம் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக இவ்வாறு நடைபெறுகின்றது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்டது.
உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆடை இழுபட மக்கள் ஓடினார்கள், மக்களை ஒன்று சேர்த்தார்கள். சூரிய கிரகணம் முடியும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே ஈடுபட்டார்கள். ஈடுபட்டுவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இவை சூரியன் சந்திரன் இரண்டும் அல்லாஹ் தஆலாவின் இரண்டு அத்தாட்சிகள். அவை மறைவது கிரகணங்கள் ஏற்படுவதும் அல்லாஹ் தஆலாவின் அத்தாட்சிகள். எதற்கென்றால் அல்லாஹ் தஆலா தனது அடியார்களின் மூலம் அச்சமூட்ட செய்கின்றான், அச்சமடைய செய்கின்றான். இவற்றை நீங்கள் கண்டால் நீங்கள் தொழுகையை தொழுங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கிரகணம் முடியும் வரைக்கும் நீங்கள் தொழுது அல்லாஹ் தஆலாவுடைய துஆ கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லிட்டார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இத்தகைய அனர்த்தங்கள் வருவதெல்லாம் அல்லாஹ் தஆலா தன்னிடம் எங்களை நெருங்கச் செய்வதற்காகத்தான் என்ற அம்சத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே போன்று மனிதருக்கு மனிதர் உதவ வேண்டும், அவர்களுக்கிடையிலே இணக்கம் வர வேண்டும், அவர்களுக்கிடையிலே தொடர்பு வர வேண்டும், அவர்களுக்கிடையிலே பரஸ்பர அன்பு வளர வேண்டும். ஒருவருக்கொருவர் மனிதனை மறுபலம் தகவல், நான் நோய்வாய்ப்பட்டேன், நீ என்னை சுகம் விசாரிக்க வர வேண்டும். மனிதன் சொல்வான், யாரும் இறைவனி கைஃப அஊது வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய், எப்படி நான் உன்னை சுகம் விசாரிக்க வருவது என்று மனிதன் கேட்பான். அல்லாஹ் தஆலா சொல்வான், அமா அலிம்த அன்ன அப்தி ஃபுலான் ஃபுலானன் மரீத், நான் உந்த உணவு கேட்டேன், உணவு தரவில்லை. மனிதன் அப்பொழுது சொல்வான், அல்லாஹ் தஆலா கேட்பான், இன்னான் பசியோடு இருந்தான், உணவு கேட்ட நீ கொடுத்திருந்தான், என்ன பார்த்திருப்பான். இன்னார் தாகம் என்று உன்னிடம் குடிப்பதற்கு கேட்டார், நீ கொடுக்க இல்லை, கொடுத்திருந்தால் என்ன பார்க்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த மனிதன் தேவை வருகின்ற போது அவருக்கு செய்கின்ற உதவி அல்லாஹ் அவனுக்கு செய்கின்ற உதவியாக பார்க்க. இது ஒரு நீண்ட பாக்கிறது, மட்டுமே நிறைய பேசப்பட வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையிலே இந்த அனர்த்தம் தொடங்கிய நிமிடம் முதல் இன்று வரை, இந்த நிமிடம் வரை இந்த அனர்த்தங்களை கருத்தில் கொண்டு நிறையவே உதவிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவரது அந்த சதகாக்களையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நிறைவான கூலியை மறுமை நாளில் வழங்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வாறு இதிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகள் இன்னும் நிறையவே காணப்படுகின்றன. இந்த குத்பா உடைய மேடையும் அதற்குரிய நேரமும் இதைவிட அதிகமாக சொல்வதற்கு சந்தர்ப்பம் தராது என்று நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த பூமியின் அமைப்பை நாங்கள் பார்த்தால் எந்த ஒரு நேரத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைத்தால் எங்களுக்கு ஆபத்து வரலாம். அது வானத்திலிருந்து வரலாம், பூமிக்கு கீழிருந்து வரலாம். நாங்கள் சுவாசிக்கின்ற காற்றே எங்களுக்கு எமனாக மாறலாம், கொடுக்கின்ற மழை எங்களை மூழ்கடிக்க செய்யலாம். எதுவாகவும் இருக்கும். அல்லாஹ் தஆலாவின் மாபெரும் அருள். நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சதாவும் பாதுகாத்துக் கொள்ளும். அவை பற்றி எரிந்து அவை அழிந்து விடுகின்றன. சுமார் அதாவது வருடத்துக்கு ஒரு 500 விண்வெளி கட்டத்தான் எங்களது வளிமண்டலமான ஒரு சீரிய கல்லால் வீசி அளித்தால் எங்களுக்கு கொள்வோம். அல்லாஹ் விரும்பினால் அந்த பூமியை நோக்கி வருகின்ற அந்த கட்டளை பூமிக்கு வர செய்து விட்டால் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாமல் போகும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும். அல்லாஹ் எங்களுக்கு அழகாக கடந்து செல்வதற்கு தந்திருக்கின்ற இந்த பூமி, எங்களுக்கு தொட்டில் போன்று அமைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பூமி, பூமிக்கு கீழ் இருந்து நாங்கள் பெறக்கூடிய இன்னொரு படிப்பினை தான், நாங்கள் எந்த ஒரு நிமிடத்திலும்
மரணத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். எந்த ஒரு நிமிடம் அல்லாஹ் தஆலா அழைத்தாலும் நாங்கள் செல்வதற்கு தயாரான நிலையிலே நாங்கள் இருக்க வேண்டும். அப்படியாய் ஆரம்பமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு விதியாக்கிய கடமைகளை உரிய நேரத்திலே நாங்கள் நிறைவேற்றக்கூடிய முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், அல்லது ஹஜ்ஜாக இருக்கலாம், கொடுக்கின்ற ஸகாத்தாக இருக்கலாம். அந்தந்த நேரத்திலே உரிய நேரத்திலே நாங்கள் அதனை நிறைவேற்ற வேண்டும். தாமதத்துக்கு நாங்கள் உயிரிழந்தால் நாங்கள் நஷ்டவாதிகளாக மாறிவிடுவோம். அதே போன்று நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, தினமும் அல்லாஹ் தஆலாவிடம் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பழக்கமுள்ளவர்களாக நாங்கள் இருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் எந்த ஒரு நிமிடமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் உயிர்களை பறிக்கலாம். கடந்த நாட்களிலே நடந்த நிகழ்வுகளை பாருங்கள். இரவு நேரத்திலே உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் கற்பனை கூட பண்ணினாத நிலையிலே இன்னும் அவர்களை இடத்துக்குள் இருந்து எடுக்க முடியாத அளவுக்கு, இருக்குமிடம் தெரியாத அளவுக்கு அவர்கள் சென்றுவிட்ட சோக நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று கடன் போன்ற கொடுக்கல் வாங்கல் இருந்தால் குர்ஆனின் கட்டளைப்படி கட்டாயமாக அவற்றை சாட்சியோடு எழுதி வைக்கின்ற பண்பு எங்களிடம் இருக்க வேண்டும். இன்று நிறைய பேர் திடீரென்று மரணமடைந்து விடுகிறார்கள். அவர்களது கொடுக்கல் வாங்கல்கள் தெளிவில்லாமல் இருக்கின்றன. அந்த குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனையாக இருப்பது மட்டுமல்ல, மறுமை கபரிலே அவருக்கு பிரச்சனை, மஹ்ஷரிலே பிரச்சனை, மறுமையிலே அவருக்கு அது பிரச்சனையாக அமைந்துவிடும். இது அல்லாஹ்வின் கட்டளை. ஒரு பேக் இருக்க வேண்டும். எங்களது முக்கியமான ஆவணங்கள் அல்லது பெருமதியான, அதனோடு முக்கியமான ஆவணங்கள், பெருமதியான பொருட்கள் ஒரே இடத்திலே நாங்கள் பாதுகாத்து வைக்கும் ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். அவர்களை ஷஹீதுகளாக ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் காயமுற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு குணத்தை அனுப்பையாக. அவர்களது உள்ளங்களுக்கு ஆறுதலை அனுப்பாயாக. அவர்கள் இழந்தவற்றுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இபாதல்லாஹ்